Hi friends, welcome to our channel Explore Canada. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கனடாவில் இன்றைக்கி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ண பனிங்க ஒரே மாதிரி தான் சீராக பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் முழுசாக இந்த மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருந்தது. பார்த்துக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி சீரான அளவில் பனி பொழிஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு 2 நாள் அந்த மாதிரி தொடர்ந்து பனி பொழிஞ்ச உடனே சரி நம்ம பக்கத்தில் இருக்க பார்க் எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த மாதிரி வின்டரில் எப்படி இருக்கும் பார்க்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். அப்போ தான் ஒரு சிலவங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பார்க்கில் பனி பொழிஞ்சு ஒரு 2 நாள்லலாம் போனாங்கன்னா நிறைய பேர் ஸ்னோ ஸ்லைடிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் எரிண்டேல் பார்க்கை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எரிண்டேல் பார்க் மிசிசாகாவோட ஒரு லார்ஜஸ்ட் பார்க்கு. எரிண்டேல் ரிவர் கிட்டே இருக்கிறதுனால இது எரிண்டேல் பார்க்குன்னு பேர் இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கை பார்க்கவே. அந்த எல்லா மலை அந்த ஹில்ஸில் எல்லாத்துலேயும் பனி பொழிஞ்சு கீழே ஃபுல்லாக அப்படி ஒரு ஒயிட்டான ஸ்னோ நம்ம நார்மலாக கலர் பண்ணால் கூட இந்த பியூர் ஒயிட்டு கிடைக்காதுங்க. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா இடமும் ஃபுல்லாக பனி. ஸோ சின்ஸ் இங்கெல்லாம் நடந்ததுனால உங்களுக்கு அப்படியே பாதம் அழகாக தெரியுது. ஆனால் ஒரு சில இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். எல்லோரும் நாங்கள் போகும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்னோ மேனு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்ட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தாங்க ஸ்னோ ஸ்லைடிங், இல்லைன்னா டோபகேனிங்னு சொல்லுவாங்க. டோபகேன் அப்படின்னா ஹில்லில் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுறதுக்கு பேர் டோபகேனிங். இந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஸ்லைடர். அது ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், முத்ரா வந்துட்டுருக்கா. எங்கே நிற்கும்னே தெரியாது. ஒவ்வொருத்தவங்களோட அந்த ஃப்ரிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லைடு இருக்கும். இப்போ பாருங்கள், முத்ரா அங்கே வரா, தெரியுதுங்களா? அழகாக வந்துட்டா, ரொம்ப ஈஸியாக பயப்படவே இல்லை. அது ஆக்சுவலாக இது ஒரு சின்ன ஹில்லு தான், ஒரு மேடு தான் வச்சுக்கோங்களேன். இது நாங்கள் செஞ்ச ஸ்னோமேனு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் ஸ்னோமேன் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் செஞ்ச ஸ்னோமேனு அதுக்கு நாங்களே குள்ளாலாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எங்களோட ஸ்னோமேன் இது ஏதோ ஒரு ஆர்ட்டாக செய்ய போயிட்டு அது உட்கார்ற சேராக மாறிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணாங்கங்க, என்னை தவிர எல்லோரும் அழகாக ஹில் ஸ்லைட் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருணா வராரு. ஃபுல்லாக ஏதோ ஒரு பக்கமாக வந்துட்டார் அவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவர் வந்துட்டுருக்காரு. என்னோடய ஹஸ்பண்ட் வராரு. அவர் நல்லா பொறுமையாக அழகாக வந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப ஸ்லோப்பியாக இல்லை. நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம், அங்கே நல்ல ஸ்லோப்பியாக இருக்கும். அங்கே நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. முகில் வரான். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸுங்க. நீங்கள் பெரிய ஹில்லில் போயிட்டு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஹில் ஈஸியாக நீங்கள் அது மாதிரி பண்ணிடலாம். அந்த மாதிரி இது ஸ்லெட்ஜிங் மாதிரி அதில் உட்கார வச்சு முத்ராவை எல்லோரும் கூப்பிட்டு போயிட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் யாருமே நடக்கவே இல்லை. அப்படியே சீராக அந்த பனி பொழிஞ்சதில்லை. அப்படியே அது தர மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஃப்ளோரிங் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அதே மாதிரி முகிலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான், ஃபோட்டோஸ்க்காக. நம்மளால் எப்படி நடக்க முடியும்? இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தவங்க நடக்கும்போதும் உங்கள் கால் ஒரு அடிக்கு பள்ளம் விழுங்க, அந்த அளவுக்கு அது ஆழம் இருக்குது. 2 நாள் தொடர்ந்து பெஞ்ச பனியோட எஃபெக்ட் தான் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அடிக்கும் கூட. நாங்கள் போன டைம் பாருங்களா, வானம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஈவன் தோ அவ்வளோ சன்னியாக இருந்தாலும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 1 or 2 தாங்க இருந்தது. அப்போல்லாம் இந்த ஐஸ்லாம் உருகவே உருகாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஃப்ரீசிங் பாயிண்டில் தான் இருக்கிறதுனால அது உருகவே இல்லை. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண அன்றைக்கி முத்ரா. ஸோ இது பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறது.
நம்ம படுத்துனா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அது எந்த அளவுக்கு ஆழமாக இருந்தால் அவங்க படுத்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண முடியுன்றது. இதோட முகிலோட இம்ப்ரெஷன் அவன் எப்படி குத்துறான் பாருங்கள். இதுவே 1/2 அடிக்கு கிட்டே இருக்குது, இன்னும் அதுக்கு கீழே இருக்குது. ஸோ ஒரு அடிக்கு மேலே தான் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிருந்தது அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்லா நாங்கள் ஐஸில் விளையாடிட்டு இருந்தோம். ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஹோல் பார்க்கே ஃபுல்லாக சம்மரில் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும், வின்டரில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஸ்னோ பொழிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது தாங்க பெரிய ஹில்லு, டொபகேனிங் பண்ணுறதுக்கான ஹில் இது தான். இந்த ஹில்லுக்கு பேரே டொபகேன் ஹில்லுன்னு வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்லைடு விளாட்றதுக்காகவே அந்த ஹில்லு. நம்ம இந்த இடத்துலலாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் சம்மர் டைமில் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும் வந்து பார்த்தா. இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனியில் இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பசங்கள்லாம் விழுந்து விளையாடினாங்க பாருங்கள். இங்கே இருக்கவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், கொஞ்சம் கூட பயமே கிடையாது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அது அவ்வளோ பெரிய ஹில் ஸ்டீப்பில் இருக்குது. அவங்க மாட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள் எங்கே வருவாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. இன்னும் தாண்டிலாம் ஒரு சிலவங்க போவாங்க படுத்துக்கிட்டு வர்றது. ஸோ இதுக்கு பேர் தான் டொபகேனிங்னு சொல்லுவாங்க. போன வின்டரில் எங்களெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஃபுல் பார்க்குமே பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோ சூரியன் வெளிச்சம் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரைட்டாக சூரியன் வெளிச்சம் அடிக்குது. ஆனால் அது கொஞ்சம் கூட கரையவே இல்லை. ஏன்னா டெம்ப்ரேச்சர் அவ்வளோ கம்மியாக இருக்கும். இங்கே சூரியனோடு கொஞ்சம் கூட அந்த சூடு வந்து அந்த ஐஸுக்கு வந்து கேட்கவே கேட்காது. ஏன்னா அந்தளவுக்கு அது உரை நிலையில் இருக்குது. அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்புறோம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thank you.